நவம்பர் 18 திங்கட்கிழமை. குடும்பஸ்தனாகிய ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தன். குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க முடியும் என்றும் அவரோடு நடக்க முடியும் என்றும் அவர் நிரூபித்தார். என்றும் சிலர் கர்த்தரோடு நடப்பதற்கு குடும்ப வாழ்க்கை ஒரு தடை என்றும், ஒரு துறவியாக இமயமலை அடிவாரத்தில் போய் தவம் இருந்தால்தான் பரலோகம் போக முடியும் என்றும் எண்ணுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் பரலோகத்திற்கு ஏறிச் சென்றவர்கள் 2 பேராகும். குடும்பஸ்தனாகிய ஏனோக்கும் குடும்பம் இல்லாத எலியாவும் தான் அந்த 2 பேர். குடும்பத்தில் உள்ளவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம்.